எவனுக்கும் அடங்காதவன் விஜய், எவனுக்கும் பயப்படாதவன் விஜய். இவன் முதல்ல ஒரு சோப் போட்டு பார்த்தான். விஜய்கிட்ட சோப்புலாம் போட முடியாது ராஜா, ஆட்சிக்கு வந்துட்டா ஏதாவது பதவி கிடைக்கும், ஏதாவது பொறுப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க. சீமான் அவர்களே, உங்களை மாதிரி பல பேரை பார்த்துட்டான். தலைவன், ஜெயிக்க போற தலைவன், சொன்ன வாக்குறுதியை நடத்த போற தலைவன், 2026 முதலமைச்சர் ஆக போறான். நாங்க முடிவு பண்ணிட்டோம்டா. எவன் நீங்க யாரா சொல்றது? நான் தான் சிறப்பு பேச்சாளர், நான் தான் தைரியமா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். உயிரை விட்டு என் உயிர் என்னால போனாலும் பரவாயில்லடா, என் தலைவனுக்கு நான் உயிரை கொடுக்குறேன்டா. அப்பா இல்ல பையனை பார்க்க மாட்டேனா? எனக்கு பாசம் இருக்காதாடா? ஏய், நீ 1000 சொல்றா, நீ 1000 இது பேசணும், பெத்த பையனை பார்க்க நான் வர மாட்டேனா? அந்த அர்த்தத்துல நான் வந்தேன். அதே மாதிரி கூட பிறந்த அண்ணா அப்படின்னு நினைச்சு பெண்கள் வந்தாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா பிஜேபியும் விஜயும் கூட்டணி வைக்கிறது உறுதி. எப்போ? எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு. நீ பெருசா நான் பெருசா, ஏடிமிக்க பெருசா, ஏடிமிக்கையும் கூட வந்துடும். டிவிக்கு நான் போனதுனால அவங்க கூப்பிட்டாங்க, நான் போனேன். நிறைய மிரட்டல் வருது, நான் அதை பத்தி கவலைப்படல. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் நான் போகும்போது இன்னும் என்னை பார்த்துட்டு நான் காப்பாத்துறேன்டா, எங்க தலைவன் இருக்காண்டா, எங்க தலைவன் சொல்லியிருக்காண்டா உன்னை காப்பாற்ற சொல்லி என்னை ஒவ்வொரு இடத்துலையும் பேசுறாங்க. எனக்கு உயிர் அச்சுறுத்தல், கவலைப்படலையா? அவ்வளவுதான்டா. என் பையனுக்காண்டி, என் விஜய்க்காண்டி நான் பேசுறேன். என் உயிர் தானே போவோம். எடுத்துட்டு போடா, எடுத்துட்டு அதுல பேர் வாங்கியா வாங்கிக்கோ. ஆனா என்னுடைய மீதி இருக்கிற உயிர் என் தலைவனுக்கு, என் பையனுக்கு தான் ஃபர்ஸ்ட் தலைவன். ஏன்னா ஒரு கட்சியை வணங்குறேன், ஒரு கட்சி என்னை கூப்பிட்டுருக்கு, அங்கே போறேன், மாநாட பார்த்துட்டேன். இனிமே அவன் ஆட்சி அமைக்கிறத பார்ப்பேன். என் உயிரை பத்தி எனக்கு கவலைடா, எனக்கு இவ்வளவுதான்டா, எவ்வளவு பார்த்துட்டேன்டா. அண்ணாவை பார்த்துட்டேன், எம்ஜிஆரை பார்த்துட்டேன், ஜெயலலிதாவை பார்த்துட்டேன், ஓபிஎஸை பார்த்துட்டேன், இபிஎஸை பார்த்துட்டேன்டா. என் வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டேன். என் வாழ்க்கைய எனக்கு எல்லாமே பார்த்து முடிஞ்சு போச்சு. இன்னொரு என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டுங்கடா. அடிப்பீங்களா? அடிங்களா. கொல்லுவீங்களா? கொல்லுங்கடா. எல்லாம் என் தலைவனுக்கு வேண்டாம். என் தலைவனுக்கு என்னோட உயிரை சமர்ப்பணம் பண்றேன். என் விஜய்க்கு, என் பையனுக்கு என் உயிரை நான் கொடுக்கற தயாரா இருக்கேன். அதை பத்தி கவலைப்படல. வாழ்க்கை ஒண்ணுதானே, வாழ்க்கணும் இல்லை சாவணும். என் பையனுக்கு என்ன சாவறேன்னா சந்தோஷப்படுறேன். முடிஞ்சா பண்றா, எவனா இருந்தாலும் சரி. என் பேச்சை நிப்பாட்ட மாட்டேன். என் பேச்சு நிப்பாட்டே மாட்டேன்டா. டேய், ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு பேச்சாளர் இருப்பான். என் தலைவருக்கு நான் தானே இருப்பான். நான் தான் பேச்சாளர், நான் தான் சிறப்பு பேச்சாளர், நான் தான் தைரியமா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். உயிரை விட்டு என் உயிர் என்னால போனாலும் பரவாயில்லடா, என் தலைவனுக்கு நான் உயிரை கொடுக்குறேன். போட்டுவோர் போட்டுடும், சுட்டுவோர் சுட்டுடும், என் பாலிசி தான். எவன் எந்த கட்சியில எவனா பேசி போட்டோம், நான் நேரடியா போனவன். இந்த வயசுல என் பையனை பார்க்க போனேன். என் பையன் என்ன பார்க்கல. நான் பார்க்க கூடாதுன்னு இப்பவே சொல்லியிருக்கேன், எப்பவும் சொல்லியிருக்கேன். ஆட்சியில் அமர்ந்து அவன் முதல் கையெழுத்து போட்டு அடுத்த அளவு என்னை பார்க்கணும் நான் சொல்லியிருக்கேன். எந்த கட்சிக்காரங்க விமர்சிக்கிறத நான் கண்ணால பார்த்தவன், கண்ணால போனவன். நாங்கள் பேட்டி கொடுத்துருக்கேன், போகாம பேட்டி கொடுக்கல, அங்க போய் ஸ்பாட்ல இருந்து பேட்டி கொடுத்துருக்கேன், மக்களை சந்திச்சிருக்கேன். ஏன்னா சில சேனல்ல வந்து பல விதமான பேசுறாங்க. ஏய், நான் தான் சொல்றேனே, நீ ஊத்தி ஊத்தி கழுவுனா நான் கழுவி ஊத்துவேன். அதாவது சீமானுக்கு சப்போர்ட் பண்றது, திருமாவளவுக்கு சப்போர்ட் பண்ற சேனல் தான் பேசியிருக்காங்க. மிச்ச சேனல் எல்லாமே நல்லதான் கேட்டாங்க, நல்லதான் பேசினாங்க. நான் கண்ணால பார்த்தவன். இத்தனை வயசுல நான் போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வரவேன்னா சொல்லியிருக்காரு. கர்ப்பிணி பெண்களை வரக்கூடாது, வயசானவங்க வரக்கூடாது, சின்ன குழந்தை கூட்டிட்டு வரக்கூடாது, தலைவர் சொல்லியிருக்கான். ஏய், நீ சொல்லிப்பா. அப்பா இல்ல பையனை பார்க்க மாட்டேனா? எனக்கு பாசம் இருக்காதாடா? ஏய், நீ 1000 சொல்றா, நீ 1000 இது பேசணும், பெத்த பையனை பார்க்க நான் வர மாட்டேனா? அந்த அர்த்தத்துல நான் வந்தேன். அதே மாதிரி கூட பிறந்த அண்ணா அப்படின்னு நினைச்சு பெண்கள் வந்தாங்க. சரிதா? இது தப்பா எவன் பேசணும் அதை பத்தி கவலையே இல்லை. நாங்க அதை பத்தி கவலையே பட மாட்டோம். தேவையில்லை. என் குடும்பம்டா, என் பையன், எங்க அக்கா, எங்க அண்ணா அப்படின்னு நாங்க பழகிட்டு மாநாடுக்கு வந்திருக்கோம். எவன் சொல்றது எனக்கு கவலைப்படுறது கிடையாது. நாங்க எவனை பத்தி கேர் பண்றது கிடையாது. என் வீட்டு, என் குடும்பத்துல ஆளு, என் பையன், என் பேரன் அப்படின்னு எல்லாரும் வந்திருக்காங்க. இதுல என்ன விமர்சிக்கிறது? நீங்க யாருடா? நீங்க யாரு கேக்குறேன்? உங்களுக்கு என்னடா யோக்கியதை இருக்கு? இத மாதிரி ஒரு தலைவன் உன் கட்சியில இருக்கனா? ஊரடிச்சு உலையில போடுறீங்க,
குடும்பம்னு சொல்லிட்டு குடும்பத்தோட சொத்து சேர்க்கிறீங்க. என் தலைவனுக்கு அப்படி இல்லை. குடும்பங்கிறான். அக்கா, அண்ணா, தம்பி எல்லாரும் வாங்க, உங்க சௌரியத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாரு. கட்டாயமா வாங்கன்னு சொல்லலையே, கூட்டத்துக்கு கூப்பிடணும்னு சொல்லலையே. அவர் என்ன சொன்னாரு? கர்ப்பிணி பொண்ணா இருந்தா வேண்டாம், வயசானவங்களாம் வேண்டாம், உங்க செலவு பார்த்துட்டு வாங்க. இது தப்பா? இதுக்கு மேல எங்க வரோம்டா, இதுக்கு மேல எங்க வந்திருக்கோம்னா எவ்வளவு வெறியா இருந்திருப்போம். எவ்வளவு வெறி என் வயசுலயே எவ்வளவு இருக்குன்னா, நண்டான் சுண்டான்லாம் வந்திருக்காங்க. அவ்வளவு வெறி. ஏன்னா உண்மையான தலைவன், ஜெயிக்க போற தலைவன், சொன்ன வாக்குறுதியை நடத்த போற தலைவன், 2026 முதலமைச்சர் ஆக போறான். நாங்க முடிவு பண்ணிட்டோம்டா. எவன்டா நீங்க யாரா சொல்றது? நாங்க முடிவு பண்ணிட்டோம். என் ஆசீர்வாதம் இருக்குடா. ரெண்டாவது ஒருத்தன் அணிலை பத்தி பேசினான் பாரு. யாராங்க? யாரை பத்தி யாரு பேசுறது? கடவுள் இல்லைன்னு சொன்னான். கடவுள் மறுப்பு கொள்கை இல்லைன்னு சொன்னான். பெரியாருடைய சில கொள்கையை ஒத்துக்கிட்டான், சில கொள்கையை ஒத்துக்கல. புரியுதா? முதல்ல உனக்கு விஜய பத்தி தெரியணும்னா விஜய் ஆபீஸ்க்கு வாடா. விஜய் ஆபீஸ்க்கு வா. இல்லைனா எப்படி சொல்றது, என் பாலிச சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்றேன். பாண்டி பஜாருக்கு வாடா. தில்லா பாண்டி பஜாருக்கு வா. என்ன வாழ வச்சது ஜாம் பஜார், என்ன வளர்த்து விட்டது பாண்டி பஜார். நான் பாண்டி பஜார் தான் இருக்கேன். வா, உனக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ, உன் சம்மந்தப்பட்ட ஆள் என்னெல்லாம் கேள்வி கேட்கணுமோ விஜய பத்தி ஓப்பனா சொல்றேன். ஓப்பன் டாக். நான் பயப்படல. செத்தா செத்துட்டு போறேன்டா. என் வயசு இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் தள்ளி போகும், அவ்வளவுதானே. அது என் பையனுக்கு கொடுத்துட்றேன். தில்லு இருந்தா எவன்லாம் விஜய பத்தி கேட்கணுமோ பாண்டி பஜாருக்கு வாடா. பாண்டி பஜார் தான் இருப்பேன். காலையில 10ல இருந்து சாயங்காலம் 7 வரைக்கும் பாண்டி பஜார்ல இருப்பேன். காலையில 6ல இருந்து 10 மணி வரைக்கும் ஜாம் பஜார்ல இருப்பேன். ஜாம் பஜார் என் கோட்டை, பாண்டி பஜார் என் கோட்டை. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என் நண்பன், என்னோட பையன், என்னுடைய சகோதரிகள். ஜாம் பஜாரும் சரி, பாண்டி பஜாரும் சரி. தில்லி இருந்தா வர, அங்க வந்து கேள்வி கேள்றா. என்ன முடிஞ்சா தொட்டு பாடுறா. என் விஜய் ரசிகர் இருக்க வரைக்கும், விஜய் ரசிகர் இருக்க வரைக்கும் சொல்ல மாட்டேன்டா. என் வயசுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். இதுக்கு மேல என்ன வேணும்? எவனுக்கும் அடங்காதவன் விஜய், எவனுக்கும் பயப்படாதவன் விஜய். இவன் முதல்ல ஒரு சோப் போட்டு பார்த்தான். விஜய்ட சோப்பு எல்லாம் போட முடியாது ராஜா. ஆட்சிக்கு வந்துட்டா ஏதாவது பதவி கிடைக்கும், ஏதாவது பொறுப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க. சீமான் அவர்களே, உங்களை மாதிரி பல பேரை பார்த்துட்டான். நீங்க வந்து பதவிக்கு வந்துடலாம், பதவிக்கு வந்தா ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும் ஒரு ஆசை. அதுக்கெல்லாம் விஜய் கொடுக்க மாட்டான். அயன் பாஸ்காரனுக்கு கொடுப்பான், அயன் தைக்கிறவனுக்கு கொடுப்பான், ஒரு நெசவாளி கொடுப்பான், ஒரு தைய தொழிலாளிக்கு பொறுப்பு கொடுப்பான். ஒன்ன மாதிரி அரசியல் வழி கொடுக்க மாட்டான். நீ நினைக்கிற நீ வந்துடலான்னு உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு. வேலைக்கு ஆகாது. உன்னை சேர்க்க மாட்டோம். நீ வந்தா வர மாட்ட, உன்னையும் சேர்க்க மாட்டோம். ஆரம்பத்திலே முடிவு பண்ணிட்டோம். கட்டம் கட்டிட்டோம். நீ எவ்வளவு பேசுறா, நீ எவ்வளவு பேச என் தலைவனா. நாங்க திருப்பி கிழிச்சு தொங்க விடுவோம். நீ ஊத்தி கழுவுனா நாங்க களி ஊத்துவோம். நீ விஜய ஈஸியா இடப்படாத. உனக்கு இது தானா தேடி பதவி கொடுப்பாரு, உன்னை கெஞ்சுவாரு. தேவையே இல்லடா எங்களுக்கு. அவ்வளவுதான். சமானு போயிட்டே இருப்போம். சிங்களா நிக்கிறோம், சிங்களா 2020 ஜெயிக்கிறோம். நீ எவ்வளவு உதார விட்டாலும் சரி, எவ்வளவு பேசினாலும் சரி, என் தலைவன் பேச மாட்டான்ல. நாங்க தான் பேசுவோம். எங்களை தான் அதுக்குதான் வச்சிருக்காரு, பேசுறதுக்குன்னு எங்களை தான் வச்சிருக்காரு. நீ எவ்வளவு ஊத்தி கழுவு, நான் கழுவி ஊத்துவோம். என் தலைவனை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டேன். உன் மாதிரியே நீ காப்பாத்தி. சீமான தான் எதிர்க்கிறாரு, டிஎம்கே தான் எதிர்க்கிறாரு, பாஜக எதிர்க்கவே இல்லை. வந்து ஓட்டு வாங்குறதுக்கு நம்ம பேசிதான் ஆகணும். நம்ம மக்கள் வந்து புரிஞ்சுக்கல, மோடியை பத்தி புரிஞ்சுக்கல. அதுக்கு வேண்டி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். எலெக்ஷன் முடியட்டும், பிஜேபியோட விஜய் சேர்றாரு கன்ஃபார்ம். அது மாற்றமே கிடையாது. அதாவது நம்ம சில விஷயத்த சொன்னா புரியாது. கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்னு சொன்னாதான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் இருக்கு. விஜய் அதுக்கு உண்டான காரணத்தை சொல்லுவார், பிஜேபியோட கண்டிப்பா சேருவார். அது எனக்கு எந்த கான்ஃபிடன்ட், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.
அவர் தப்பா பேசவே இல்லை, தப்பான இதுவும் பேசல. ஒரு கட்சியே இல்லையா ஐயா, அப்படி ஒரு கட்சியே இல்லையா, அப்படி என்னத்தை விமர்சிக்கிறது? பிஜேபி விமர்சிக்கலாம், ஒரு கட்சி இருக்குன்னு விமர்சிக்கலாம். டிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கு விமர்சிக்கலாம். சீமான் இருக்காது, நாங்க அதை பத்தி கவலையே பண்ணல, தூக்கி ஓரம் விட்டோம். அவங்கெல்லாம் ஒரு ஆளுநரே கிடையாது, ஓரம் விட்டோம். காங்கிரஸ் என்ன இருக்கு? இல்ல காங்கிரஸுக்கு அப்படி ஒரு கட்சி இருக்கா? நீங்க சொல்லி எனக்கு தெரியும். அதெல்லாம் விஜய் கண்டிக்க மாட்டான். தான் உண்டு, தான் வேலை உண்டு. 2026 ஜெயிக்கிற அந்த ஒரே குறிக்கோள் தான் எங்களுக்கு. காங்கிரஸ் எல்லாம் எங்களுக்கு கால் தூசிங்க. ஏங்க கால் தூசு, எங்களுக்கு அவசியமே இல்லை. எவன் சட்டை போட்டுறான் காங்கிரஸ்? காங்கிரஸ் பத்தி எவன் பேசியிருக்கான்? சரி, அங்க தலைவர் இருக்கான, முதல்ல தலைவர் பேரை சொல்லுங்க. காங்கிரஸ்ல ஒரு தலைவர் பேரை சொல்லுங்க. பிஜேபி தலைவர் இருக்கான், நயினாள் நாகேந்திரன், எங்க ஊருக்காரன், நெல்லைக்காரன். அண்ணாமலை பேரை சொல்லலாம், காங்கிரஸ் பேரை சொல்லுங்க. யோசிக்கிறீங்களே, நாங்க யோசிக்கலையா, நாங்க சொல்றோம். அண்ணாமலை, நயினாள் நாகேந்திரன் நாங்க சொல்றோம். உங்க பத்திரிகையாளர் சப்போர்ட் இருக்கா? உங்க பத்திரிகையாளர் சப்போர்ட் யூடியூப் அப்படி வச்சுக்கலாம், பத்திரிகையாளர் வச்சுக்கலாம், சப்போர்ட் இருக்கா காங்கிரஸ்ல? எவன் இருக்கான்? பேரை சொல்லுங்க. அது ராஜீவ் காந்தியோட முடிஞ்சு போச்சு. ராஜீவ் காந்தியோட அந்த சகாப்தம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாராவது பேரை சொல்லுங்க. தமிழக, அதாவது ராஜீவ் காந்தி பேர் தப்ப சொல்ல, அவர் மேல ஏறுறாரு, காலை சறுக்கி விடுறாங்க. நல்ல மனுஷன் ராஜீவ் காந்தி, நல்ல மனுஷன் தான். ராகுல் காந்தி நல்ல மனுஷன் தான். ராகுல் காந்தி மேல ஏறும்போது அப்படியே நண்டு காலை இழுத்து விடுறாங்க. இல்லையா, உங்க கட்சியில ஒத்துமை இல்லையா? பிஜேபியில ஒத்துமை இருக்கு, எங்க இதுல ஒத்துமை இருக்கு, மறுக்கவே இல்லை. இதுக்கு அப்புறமும் அடுத்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா பிஜேபியும் விஜயும் கூட்டணி வைக்கிறது உறுதி. எப்போ? எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு. நீ பெருசா, நான் பெருசா, ஏடிமிக்க பெருசா, ஏடிமிக்கையும் கூட வந்துடுவாங்க. அந்த 3 லிங்கும் வருது. இப்ப இருக்கிற அரசாங்கத்தை ஒழிக்குது அந்த வெறிதான். இப்ப கூட்டத்தை பாத்தீங்களா மாதிரி இல்ல, அலப்புற. ஏன் என் வயசுல அலப்புற கொடுத்துருக்கேன்னா, என்னை தேடி முதல்ல பார்த்த சேனல் நீங்க தான். நீங்களே வந்திருக்கீங்க. என்ன எத்தனை சேனல் பார்த்துருப்பாங்க மதுரையில, எத்தனை சேனல் என்கிட்ட பேசியிருப்பாங்க. இன்னைக்கு சொல்றேன், அன்னைக்கு சொன்னதான், உங்க சேனல்ல சொன்னதான். அதை உங்களுக்கு நன்றி சொல்றேன். முதல்ல விஜய் அரசியலுக்கு ஒரு வாரம் சொன்னது உங்க சேனல் தான், மறுக்கவே இல்லை. முதல் மாநாடு போல சொன்னது உங்க சேனல் தான். 2ஆம் மாநாடு போல உங்க சேனல் தான், மறுக்கவே இல்லை. என்னை தேடி வந்திருக்கீங்க. அடுத்த ஆட்சி அமைச்ச பிறகு நீங்க என்ன தெரியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இதேதான், அதாவது நீங்க இவ்வளவு வளர்ச்சி அடைவீங்கன்ட்டு மிச்ச சேனல்ல என்கிட்ட சொல்றாங்களே, எவ்வளவு பெருமை எனக்கு. விஜய் என் பையனா நினைக்கிறேன் போது நீங்க என்னை வளர்த்து விட்டீங்கல்ல, முதல்ல என்ன கனம் டிவி என்னை வளர்த்து விட்டீங்கல்ல, இன்னைக்கு மதுரையில் என்னை பத்தி சொல்றானே ஐயா, அன்னைக்கு சொன்னது நடந்துட்டு சொல்றாங்கல்ல, அந்த பெருமை என்னுடைய கனம் டிவிக்கு சேரும், எனக்கு சேராது, எனக்கு சேராது. நீ என் பையன் தானே, உன்னை அப்படிதான் நினைச்சு பேசணும். இன்னைக்கு திருப்பி வந்திருக்கேன்ல, எந்த ஆர்வத்தோட வந்திருக்க? 2026 விஜய் வராரு, ஓன் பேட்டியில நான் உயிரோடு இருப்பேன். ஓன் சேனல்ல இன்னும் வளர்ச்சியா நீ வருவ, ஓன் சேனல்ல என்ன போடணும், திருப்பி என்னை கூப்பிட்டு பேசணும். மனுஷன் வர மாட்டேங்க, கை கொடு.